அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினுடைய மாநில தலைவர் லோட்டஸ் மணிகண்டன். கடந்த 20 நாட்களாக திட்டமிட்டு கோவையிலே குண்டு வைத்தவர்களும், இந்திய இயக்கத்தினரை படுகொலை செய்தவர்களும், தேச விரோத செயல்களிலே ஈடுபட்ட 22 இஸ்லாமிய ஆயுதண்ணி சிறைவாசிகளை பொது மன்னிப்பிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று கோவை மாவட்ட அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பினரும், ஜமாத்தினரும், இந்திய தேசிய லீக் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பேண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய அரசியல் அமைப்பான SDPI, நாம் தமிழர் கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கட்சி, இப்படி அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும், ஓட்டு வங்கிக்காக சில அரசியல் கட்சியினரும் திட்டமிட்டு கோவையிலே குண்டுவெடிப்பு நடத்திய 22 இஸ்லாமிய சிறைவாசிகளை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். சமீபத்திலே செம்மொழி பூங்கா திறப்பு விழாவுக்கு கோவை வந்த தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து கோவை மாவட்ட அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பினர் இந்த 22 இஸ்லாமிய ஆயுதண்ணி சிறைவாசிகளை பொது மன்னிப்பில் நிரந்தரமாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பத்திரிகையாளர்களை சந்தித்தும் இஸ்லாமிய கூட்டமைப்பினரும், அவர்களுடைய இந்த 22 இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய குடும்பத்தினரும் பேட்டி கொடுக்கிறார்கள். இவர்களெல்லாம் பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என்று. நாங்கள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்வதை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் பொது மன்னிப்பு என்பது சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதல் முறையாக தவறு செய்து சிறைக்கு சென்று நன்னடத்தை அடிப்படையில் அவர்களை பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம். ஆனால் இந்த 22 இஸ்லாமிய ஆயுதண்ணி சிறைவாசிகளும் திட்டமிட்டு தான் செய்வது தவறு என்று தெரிந்தே குண்டு வைத்தார்கள், இந்திய இயக்கத்தினரை படுகொலை செய்தார்கள். இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு உயர் நீதிமன்றத்தால் இவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் காரணத்துக்காக கடந்த 2 ஆண்டுகளாக 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த 22 இஸ்லாமிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கும் பரோல் வழங்கி தொடர்ந்து இவர்களெல்லாம் 22 பேரும் 2 ஆண்டுகளாக கோவையிலே சிறைக்கு செல்லாமல் பரோல் என்கின்ற பெயரில் தங்கியிருந்தார்கள். கடந்த 22/11/2025 அன்று நீதிமன்ற உத்தரவின்படி இந்த 22 இஸ்லாமிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகளும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தற்போது பொது மன்னிப்பில் விடுதலை செய்தால், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை கோட்டை சங்கமேஸ்வர கோயிலுக்கு முன்பு ஒரு கார் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது. இந்த கார் குண்டுவெடிப்பிலே ஈடுபட்ட 18 பேர்களை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்திருக்கிறார்கள். அதில் சிலர் ISIS தீவிரவாதிகளோடு தொடர்பு இருப்பதாக நான் கூறவில்லை. தேசிய புலனாய்வு அமைப்பு, இந்தியாவினுடைய உயர்ந்த உளவுத்துறையான NIA விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இப்ப இந்த 22 இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை செய்தால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த 18 பேரையும் விடுதலை செய்ய கோரி இதே இஸ்லாமிய அமைப்புகள், கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பினரெல்லாம் கோரிக்கை வைப்பார்கள். அரசியல் ஆதாயத்துக்காக, ஓட்டுக்காக திட்டமிட்டு இந்த தேசத்துக்கு எதிராக ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் கொடூர மனம் படைத்த இந்த 22 இஸ்லாமிய பயங்கரவாதிகளை எந்த சூழ்நிலையிலும் தமிழக அரசு விடுதலை செய்யக்கூடாது. ஏனென்றால் சமீபத்திலே டெல்லி செங்கோட்டை அருகில் கார் கண்டுபிடிப்பு நடத்தப்பட்டது. இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஈடுபட்டவர்கள் யார் என்றால், ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர்கள் ஒரு குழுவாக சேர்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு டாக்டர் கிடையாது, பல டாக்டர்கள் இணைந்து பல்வேறு இடங்களிலே கார் குண்டுவெடிப்பு நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை,
இந்தியாவின் உயர்ந்த உளவுத்துறையான தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய விசாரணையில் சொல்லியிருக்கிறார்கள், ஈடுபட்டு இருக்கிறார்கள். எப்படி கோவையிலே 1998ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டு ரயில் நிலையிலே குண்டு வெடிப்புகள் நடத்தப்பட்டால் அவர்களை எல்லாம் அரசு மருத்துவமனை கொண்டு வருவார்கள் என்று அங்கு ஒரு அம்பாசிடர் காலில் குண்டு வைத்தார்களோ, மனிதாபமே இல்லாமல் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான பணி என்பது டாக்டர். அந்த டாக்டருக்கு படித்துவிட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து பல டாக்டர்கள் சேர்ந்து இந்தியா முழுவதும் கார் குண்டுவெடிப்பு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பூர்வீகமாக வசித்து வருகின்ற கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பும் டெல்லி செங்கோட்டை அருகிலே நடந்த கார் குண்டுவெடிப்பும் ஒரே மாதிரி இருக்கின்றது. அப்போ இவர்களுக்கு உள்ளே ஒரு நெட்வொர்க் இருப்பதாகவே பொதுமக்கள் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோவையிலே திட்டமிட்டு குண்டுவெடிப்பை நடத்திய 22 இஸ்லாமிய ஆயுதண்ணி சிறைவாசிகளை எந்த சூழ்நிலையிலும் அரசியலுக்காக, ஓட்டு வங்கிக்காக தமிழ்நாடு அரசு விடுதலை செய்யக்கூடாது என்று கூறி நாளை இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும், தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும் நேரில் கோரிக்கை மனு நாங்கள் அளித்துள்ளோம். எந்த சூழ்நிலையிலும் திட்டமிட்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட கோவையைச் சேர்ந்த 22 இஸ்லாமிய ஆயுதண்ணி சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று நேரிலும் விரைவு தபாலிலும் பிரதமருக்கு மனு அளிக்கின்றோம். நாங்கள் மற்றவர்கள் போக மனு அளித்து விட்டுவிட மாட்டோம். நாங்கள் அளிக்கின்ற மனு மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டமாக பெறுவோம். எங்களுடைய மனு எந்தெந்த அலுவலகத்துக்கு செல்கிறது என்பதையும் நாங்கள் கண்காணிக்கக்கூடியவர். எங்களை பற்றி நன்கு அறிந்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் திட்டமிட்டு குண்டுவெடிப்பை நடத்தி தேச விரோதிகள் செயல்பட்ட 22 இஸ்லாமிய ஆயுதண்ணி சிறைவாசிகளை தமிழ்நாடு அரசு விடுதலை செய்யக்கூடாது என்று இந்த வீடியோ காணொளி மூலமாக நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.